அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி ஒரு பாடம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், லுக்மான்னு ஒரு பெரிய மனுஷர் வாழ்ந்தார் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனில் சொல்கிறான். இது அப்போ ரசூலுல்லாவுடைய காலத்துக்கு முன்ன உள்ளதா பின்ன உள்ளதா, அவங்க காலத்தில் வாழ்ந்ததா? உங்கள் ஒரு யூகத்தில் சொல்லுங்கள், ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லுங்கள் பார்ப்போம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லா காலத்துக்கு பின்னால் உள்ளவங்களா முன்னால் உள்ளவங்களா? இஸ்லாம் தெரியலையா? நான் இப்போ சொன்னது, இப்போ கேட்டது குர்ஆனில் வருது லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி. அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உள்ளவங்களா, முன்னுக்கு உள்ளவங்களா, பின்னுக்கு உள்ளவங்களா? ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்னுக்கு உள்ளவங்க. அதாவது ரசூலுல்லாஹ் காலத்தோட குர்ஆன் முடிஞ்சுது. அப்போ எப்படி பின்னுக்கு வரும்? முன்னுக்கு உள்ளவங்க. புரியுதா இல்லையா? அதை ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டுக்கு தான் கேட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்ன உள்ள சம்பவம் நடந்ததெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்ன உள்ளது இல்லை, அவங்களுடைய காலத்தில் நடந்தது. அவங்க இனி நடக்கக்கூடிய விஷயம் இருக்கும், அதுவும் குர்ஆனில் இருக்குது. அது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்ன, அது நடக்கவே ஃபியூச்சரில் உள்ள விஷயங்கள் நிறைய. அல்லாஹ் கியாமத்தில் அப்படி நடக்கும், இப்படி கேவீங்க எல்லாரும், அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இது. நடந்ததெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னால் உள்ளது. கவனிக்குதா இல்லையா? அப்போது சூரத்து லுக்மான்னு சூரத் எத்தனை சூறா இருக்குது மொத்தம் குர்ஆனில்? 100 பெருசும் சிறுசுமாக மொத்தம் 114 சூறா இருக்குது. நீ கழிமா இந்த பிள்ளை. அப்போது அதில் 31வது சூறா, 31வது அத்தியாயம். என்ன அத்தியாயம்? லுக்மான். அத்தியாயத்தினுடைய பேர், அந்த பாடத்தினுடைய பேர் லுக்மான்னு பேர். லுக்மான்னா ஒரு பெரிய மனுஷன், ஒரு பெரிய மனுஷன் சொல்லியதை விட பெரிய ஞானி, பெரிய ஞானி. ஞானின்னா ஞானமுடையாள் தான் ஞானி, ஞானமுடையாள் தான் ஞானி. அதாவது கல்விங்கிறது தனி, கல்விமானுங்கிறது தனி, ஞானமுடையதுங்கிறது தனி. கல்விங்கிறது படித்து வரலாம், படித்து வரலாம், தெரிஞ்சு வரலாம், இதெல்லாம் இல்மு. அரபியில் என்ன பேர் கல்விக்கு? அரபியில் என்ன பேர்? அரபியில் கல்விக்கு என்ன பேர்? இல்மு. ரப்பி ஜித்னி இல்மா, இல்மு. அப்படி தானே இல்லையா? அதே மாதிரி பயனுள்ள கல்வியை தருவாயாக அல்லா இடத்துல துவாச்சிக்கிறோம். பயனில்லாத கல்வியை தராத அல்லா இடத்துல பாதுகாப்பு தேடுகிறோம். அது இல்மு. இல்முன்னா கல்வி, அப்படிதானா? ஆனால் ஞானிக்கு, ஞானத்துக்கு ஹிக்மத்துன்னு பேர். ஞானத்துக்கு என்ன பேர்? கவனிக்கிறீங்களா இல்லையா? ஞானத்துக்கு என்ன பேருமா? ஹிக்மத்து. ஹிக்மத்துன்னா அது படித்தும் அதையும் தாண்டி அல்லாஹ் ஸ்பெஷலியாக ரொம்ப விசேஷமாக சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு ஞானத்துக்கு பிறகு என்னது? ஹிக்மத்து. ஹிக்மத்துனா நுட்பம், ரொம்ப நுட்பமான அறிவு, ரொம்ப கூர்மையான அறிவு, இந்த இல்மையும் தாண்டி உள்ளது. அதுதான் என்னது? ஹிக்மத். ஹிக்மத்தை உடைய ஆளுக்கு பேர் ஹக்கீம். ஹிக்மத்தை உடைய ஆளுக்கு பேர் என்னது? இல்முடைய ஆளுக்கு பேர் ஆலிம். இல்முடையவருக்கு பேர் என்னது? ஆலிம். ஹிக்மத்துடைய ஆளுக்கு பேர் ஹக்கீம். ஆலிமும் அதையும் தாண்டி தான் ஹக்கீம், இல்மை தாண்டி தான் ஹிக்மத். புரியுதா? அப்போது அந்த ஹிக்மத்தை உடைய ஒரு ஆளை லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். 31வது அத்தியாயத்தில் லுக்மான்னு அதுக்கு பேர். அதில் நிறைய விஷயங்கள் வருது. இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வாழ்ந்தாங்க, அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லுக்மான் தன்னுடைய மகனுக்கு ஒரு உபதேசம் செய்கிறாங்க. தன்னுடைய மகனுக்கு ஒரு உபதேசம் செய்கிறாங்க, ஒரு அட்வைஸ். என்ன உபதேசம் சொன்னாங்க? எடுத்த உடனே சொல்கிறாங்க, இது கால லுக்மானு லி இப்னிஹி வஹுவ யஇதுஹு யா புனைய. தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உபதேசம் பண்ணுறாங்க. என்னுடைய அன்பு மகனே, யா புனையன்னா என்னுடைய அன்பு மகனே. மகன்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க. சாதா ஒரு நிர்வாகத்தில் ஒரு முதலாளி மேனேஜர்கிட்ட சொல்லுவாங்க, மேனேஜர் கீழே உள்ள ஆளுகிட்ட சொல்லுவாங்க, தாயார் மகன்கிட்ட சொல்லுவாங்க, தாயார் மகன்கிட்ட சொல்லுவாங்க, தந்தை மகன்கிட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன சம்பவத்தை யார் சொல்ல? யார் சொல்கிறா? குர்ஆனில் சொல்லது யார்? யார் சொல்கிறா? அல்லாஹ் சொல்லுறான். அதை யாருன்னு ஓதி கட்டுறா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி கட்டுறாங்க. அப்போ அல்லாஹ் சான்றளித்த, அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு மனிதர் யார்? லுக்மான். நல்லா கவனிச்சுக்கிடணும். அந்த லுக்மான்னா சாதாரண லுக்மான் சொல்லிட்டு, லுக்மான்னா பெரிய, அதாவது அவர் நபியா, அவர் பெரிய மகானாங்கிறது டவுட்டாக, அது ஒரு சந்தேகத்துக்குரியா இருக்குது. நபி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னே வாழ்ந்திருக்காரு, அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்தவர். அப்படி ஒரு பெரிய மனுஷன், சாதா இல்லை, சும்மா பேச்சுக்கு சொல்லக்கூடிய பெரிய மனுஷன் இல்லை, பெரிய ஞானி.
அவங்க மகனை கூப்பிட்டு சொல்லாங்க, யா பொண்ணு என் அன்பு மகனே, என் அன்பு மகனே என்ன சொல்கிறாங்க, லா துஷ்ரிக்கு பில்லா, நீ ஷிர்க் வைத்திராத. எடுத்தோட முதல் உபதேசமே ஷிர்க்கு வைத்திராத. லா துஷ்ரிக்கு பில்லா, அல்லாஹ்க்கு இணை வைத்து விடாதே. அல்லாஹ்க்கு நம்பரை 1 நோட் பண்ணி எழுதிக்கிடணும். லா துஷ்ரிக்கு பில்லா, இணை வைத்து விடாது. இணை வைப்போது ரொம்ப கண்டிப்பாக சொல்லிட்டு சொல்லாங்க, இன்ன ஷிர்க ல ஸுல்முன் அதீம். ஏன் தெரியுமா, இந்த ஷிர்க் இருக்குதுல்ல, இணை வைப்பு வந்து ல ஸுல்முன் அதீம், அது அதிபயங்கரமான பாவம், மிக கொடிய பாவம், எல்லா அமல்களையும் நாசாக்கக்கூடிய பாவம். இன்னும் சொல்ல போனால் எங்கே கொண்டு தள்ளக்கூடிய பாவம், நரகத்திலே கொண்டு தள்ளக்கூடிய பாவம். ஷிர்க்குன்னா சும்மா சாதா நினைக்கக்கூடியதோ வார்த்தையில் சொல்லக்கூடியது அல்ல. ஷிர்க்குன்னு சொன்னால் இன்ன ஷிர்க ல ஸுல்முன் அதீம், அதீம்னாலே பயங்கரம், அதிபயங்கரம் அப்படின்னு அர்த்தம். குர்ஆனுக்கு பேர் குர்ஆனுன் அதீம், குர்ஆனுன் அதீம், சிறப்பு வாய்ந்த பயங்கரமான குர்ஆன் அர்த்தம். அதீம்னாலே ரொம்ப விசேஷம், ரொம்ப இது. ஆனால் அது நல்ல இதில் கொண்டு போடும்போது நல்லதாக வைத்தணும், ரொம்ப கெட்டதில் கொண்டு போடும்போது கெட்டதில் வைத்ததாக. ஷிர்குன் அதீம், இன்ன ஷிர்க ல ஸுல்முன் அதீம், பயங்கரமான பாவம், கொடிய பாவம், பெரிய அநியாயம். ஸுல்முன்னா அநியாயம் அப்படின்னு மகனுக்கு யார் சொல்கிறா உபதேசம்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. புரியுதா? இந்த காதில் உள்ளதான் கொஞ்சம் கலத்தி வைங்கம்மா, காது காக்கு இங்கே ஒன்றும் தேவையில்லை, இங்கே ஒன்றும் பனி அடிக்கலை. புரியுதா இல்லையா? அப்போது ஓ வஸ்ஸைனல் இன்சான பி வாலிதேஹி, அதோடு சேர்ந்து அல்லாஹ் சொல்கிறான். ஓ வஸ்ஸைனல் இன்சான், இதோடு சேர்ந்து இதையும் சொல்கிறான். இது அல்லாஹ் சொல்கிறான், அதையும் மகனுக்கு உபதேசிக்கிறதா சொல்கிறாங்க. ஓ வஸ்ஸைனல் இன்சான, இன்சான் என்ன அர்த்தம்? இன்சான் என்ன அர்த்தம்? மனிதன். இன்சான் என்னது? மனிதன். நாஸ்னா மனிதர்கள், அந்நாஸ் ஜனங்கள், சூரத்தின் நாஸ், அப்படிதானே இல்லையா? இன்சான்னா மனிதன். வஸ்ஸைனல் இன்சான, மனிதனுக்கு நான் உபதேசம் செய்தேன், பி வாலிதைஹி, அவருடைய பெற்றோரை கொண்டு. என்ன பெற்றோர்? அல்லாஹ் சொல்ல, ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன். ஹமலத்துஹு உம்முஹு, அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்தால், சுமந்து சென்றாள். ஹமல்னா என்ன அர்த்தம்னா சுமக்குது. பொதுவாகவே ஹமல்னா இப்படி சுமந்துட்டு போகிறது. இங்கே தாய் பிள்ளை எங்கே சுமப்பாங்க? வயிற்றில். ஹம்லுங்கிற வார்த்தைக்கு அரபியில் சுமக்குதுன்னு அர்த்தம். அரபியில் ப்ரெக்னண்ட்டுக்கு என்ன அர்த்தம்? ஹமல்னு சொல்லுவாங்க. சுமக்கிறதுனா எல்லாரும் சுமையத்துக்கு கீழே வச்சுருவாங்க. இந்த சுமை எப்போ முடியும்? பெத்தெடுத்த பிறகு தான் முடியும். அப்படி தானே இல்லையா? 9 மாதம் 10 நாள் கழிச்ச பிறகு தான் முடியும். அந்த சுமை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போகணும். படுக்க இடத்துல கொண்டு போகணும், பெடுக்க இடத்துல, அதாவது பாத்ரூம் போகணுமானா கொண்டு போகணும், குளிக்க இடத்துல கொண்டு போகணும், போகிற இடத்துல வார இடத்துல சாப்பிட்டு எல்லாத்துலேயும் சுமந்து போவாங்க. இது சாதா விஷயம் இல்லை. வஹனன் அலா வஹன், வஹனன் அல்லாஹ் சொல்ல, வஹனன் அலா வஹன். வஹன் என்ன அர்த்தம் தெரியுமா? கஷ்டம், சிரமம். வஹன் அர்த்தம் வாவு ஹா, தலப்பா கட்டு ஹா, வாஹு நின். வஹனன் வஹனா சிரமத்துக்கு மேலே சிரமம். அது கொஞ்சம் நஞ்ச சிரமம் இல்லை. சிரமம்னா என்னது? அதிபயங்கரமான சிரமம். வஹனன் அலா வஹன். அந்த சிரமம் கஷ்டம்னா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. நான் அதான் சொல்லியிருக்கேன் பிள்ளைகள்கிட்ட. இந்த வலி இருக்குது, ஒரு வலி, பயங்கர வலி பிறக்க முடியல, துடிக்கிறோம். அந்த வலியெல்லாம் தாண்டி ரொம்ப வலியாகிட்டாலும் ஆள் மயக்கமாயிரும். ஆள் என்ன ஆயிரும்? அப்போ ஒரு அளவு வச்சுருக்கேன், அந்த ஒவ்வொரு இதுக்கு அளவு வச்சுருக்கேன். உலகத்தில் அளவு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அந்த அளவு இத்தனை பர்சன்டேஜ், அந்த பர்சன்டேஜ் மேலே போகும்போது ஆள் மயக்கமாயிரும். ஆனால் இந்த வஹனன் அல்லா வஹனன்னா அது பயங்கரமான அர்த்தம். அல்லாஹ் சொல்கிறான், அந்த பிரசவம்னாலே பிறக்கும் போது அது தாயார் வந்து சவம் போல இறந்தவளை மாதிரி ஆயிடுவான். பிறக்கும் போதே சவன் ஆகிடுவான். அதான் பிரசவம். அப்போ அந்த வஹனன் அலா வஹன், சிரமத்துக்கு மேலே சிரமம், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக அந்த தாயார் என்ன செய்கிறாங்க? பெற்றெடுத்து. அப்படி தானே இல்லையா? பெற்றெடுக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டு இதில் ஒரு விஷயம் இருக்குது. அப்போ தாய் தந்தையருக்கு நன்றி சொல்லியிருக்குது அல்லாஹ் சொல்கிறது. தந்தை மகனுக்கு சொன்னது சொல்லிட்டு, வஹனன் அலா வஹன் வ ஃபிசாலுஹு, அந்த தாயும் அந்த பிள்ளையும் பிரியக்கூடிய அந்த நாள் இருக்குதே, ஃபி ஆமைனி, 2 வருடங்கள். அது என்ன 2 வருடங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 வருடங்கள் தாய்க்கும் அந்த பிள்ளைக்கும் பயங்கர ஸ்பெஷலி கனெக்ஷன் உண்டு. என்ன கனெக்ஷன்? பெத்தெடுத்த பிறகு பால், தாய்ப்பால் குடிக்கிறது. அப்போ தாய்ப்பால் குடிக்கக்கூடிய அளவு எத்தனை வருஷம் இஸ்லாத்தில்? 2 வருடம். 2 வருடம். ஆமுன்னா 1 வருடம், ஆமைனின்னா
கலமுன்னா ஒரு பேனா, கலமைனா இன்சான் ஒரு மனிதன், இன்சானைனி 2 மனுஷன், இம்ராத்தன் ஒரு பெண்ணு, இம்ரத்தைனி 2 பெண்ணு, பைத்தன் ஒரு வீடு, பைத்தைனி 2 வீடு, புரியுதல்ல? ஐனன் ஒரு கண்ணு, ஐனைனி அப்போ ஆமுன் ஒரு ஆண்டு, ஆமைனி 2 ஆண்டு. அப்போ ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய அளவை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். எவ்வளோ நாள்? 2 வருடம் பால் கொடுக்கும். இது ஒரு விஷயம். அது அடுத்தது அமைனி அனுஷ்குர்லி, எனக்கு நன்றி சொல்லு. அனுஷ்குர்லி அல்லாஹ் சொல்லலாம், எனக்கு நன்றி சொல்லு. பேசிட்டு கூடாது, நான் கோபம் வரும், நல்லா தூக்கி கையில் கிடைக்கிறதுக்கு எரிஞ்சிடும். சொல்லு, புரியுது? நான் விளையாட்டாக சொல்லுறதில்லை, அவ்வளோ கோபம் வரும். நான் பொறுத்துட்டே இருப்பேன். பாடம் இன்றைக்கி டைம் இல்லை, இன்றைக்கி பாடம் நடத்துகிறதா இல்லையாங்கிறது யோசனை. எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது இப்போ கண்டிப்பாக. நேற்று சொன்ன 8 மணி நேரம் பாடம் இருக்குன்னு சொன்னேன். 8 இல்லாட்ட 7:30 நடத்தலாம்னு நினச்சேன். 2வது நான் கூட இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டு உங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே பாடம் நடத்துக்கு தான் நம்ம சொல்லிக்கிற பிளானில் இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சு 2 to 3 வேறு பாடம் நடத்தலான்னு இருந்தேன். சரி, அந்த நேரம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தூங்கி விழோ வேறு வேலையில் இருக்குமான்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி இப்போ பாடம் நடத்தோம். அபூபக்கர் பாய் சொல்லிட்டாங்க, இன்றைக்கி பாடம் நடத்தினா போங்க. அப்போது நான் உங்கள் ஆர்வத்தில் தான் இதெல்லாம் படித்தது. இதெல்லாம் தெரியணும், எல்லாம் தெரியணும். 100 விஷயம் படித்து 50 விஷயமாக உங்களுக்கு ஸ்டாக் பண்ணி வைங்கன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன தேவை, எக்ஸ்ட்ரா சொல்லி தந்துட்டுருக்கிறேன், படிச்சுக்கிடுது. அதனால் விளையாட்டு பேச்செல்லாம் கூடாது. எனக்கு கோபம் வரும், உண்மையில் கோபம் வரும். நீங்கள் எல்லாம் என்னுடைய இளைய மகன் வயசுக்கு கூட, இளைய மகன் வயசோட மூத்தது, 3வது மகன் வயசோட கம்மி. அதனால் இதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. பொம்பளை பிள்ளைன்னு பார்த்துட்ருக்கேன். சொல்லியா? அனுஷ்குர்லி வலி வாலிதைக்க, உன்னுடைய பெற்றோர்களுக்கு என்ன செய்யுங்க, நன்றி சொல்லுங்கள். எனக்கு நன்றி சொல்லுங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இலையல் மசீர் என்றதான் வந்து சேருவீங்கன்னு அல்லாஹ் சொல்ல. அடுத்தது, இந்த தாய் கஷ்டத்துக்கு கூட கஷ்டம் வந்து பெற்றெடுத்தாங்க, தாய் வந்து பால் கொடுக்கக்கூடிய இதெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு ஒயின் ஜாஹதாக்க அலான் துஷிரிக்க பி மா லைசலக்க பிஹி எல்முன், என்னுடைய விஷயத்தில், என்ன வணங்கக்கூடிய விஷயத்தில் உனக்கு தெரியாத ஒன்றை ஞானம் தாண்டி இணை வைக்க சொல்லாங்கன்னு கேட்டேன். யார் சொல்லா? பெற்றோர்கள் சொன்னால் நீ கண்டிப்பாக கட்டுப்படாது. யார் சொல்கிறா? அல்லாஹ் சொல்லதை யார்கிட்ட சொன்னாங்க? அலிஸ்லாம் யார்கிட்ட சொன்னாங்க? அவர் யார்கிட்ட சொல்லார்? மாண்ட சொல்லார். இதெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டான். அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்த மனுஷன். இப்படிலாம் ஒரு மனிதர் வாழ்ந்தார், இப்படி மகனுக்கு உபதேசிச்சாருன்னு அல்லாவே சொல்லலாம். அல்லாஹ் சொல்ல வச்சான், சொன்னாங்க. அதை அல்லாஹ் எல்லாருக்கும் பாடமாக படித்து தருவான். ரசூலுல்லாஹ் மூலமாக, சஹாபாக்கள் மூலமாக உலக அழிவு வரைக்கும் இது இருந்துகிட்டே இருக்கு. ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு தாய் சாதா எல்லா உலகத்துலேயும் உபதேசம் பண்ணுவாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செய்த உபதேசம் எடுத்தோன்னா முதல் உபதேசமே என்னது? இந்த அன்பு மகனே தாய்க்கா இணை வைத்திராதேன்னாங்க. முதல்ல இணை வைப்பதான் சொன்னாங்க. ஏன்னா இன்ன சிற்கல லுல்மன் அலீம், அதிபயங்கரமான பாவம்னு சொன்னாங்க. அப்போ சிறுக்கை பற்றி எல்லாத்துக்கும் மன்னிப்பு இருக்குது. எதுக்கு மன்னிப்பு இல்லை அப்படின்னு ஹதீஸ் குர்ஆனில் இருக்குதா? எப்படி சொல்லுங்க பாப்போம்? குர்ஆன் வசனம் சொல்லுங்க. ஏற்கனவே படிச்சு வந்திருக்கிறேன். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. சொல்ல வேண்டாமா? படிச்சிருக்கீங்களா இல்லையா? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு காலமும் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். இன்னல்லாஹ், நிச்சயமா அல்லாஹ், லா யக்ஃபிரு மன்னிக்கவே மாட்டான், ஐ இஷ்ரக பிஹி அவனை ஷிர்க் செய்வதை, வ யக்ஃபிரு இன்னும் மன்னிப்பான், மா தூன தாலிக அது அல்லாததெல்லாம் மன்னிப்பான், லிமன் யஷா அல்லாஹ் நாடிய ஆளுக்கு, அல்லாஹ் நினைத்த ஆளுக்கு, அல்லாஹ் விரும்பினா மன்னிப்பான். எதை மன்னிப்பானோ இல்லையோ, எல்லாத்தையும் மன்னிப்பான். எதை மன்னிக்க மாட்டான்? ஷிர்க்குன்னா என்ன? இணைவத்தல்னா என்ன? சத்தமா இல்லை? அல்லாஹ்க்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து, மரியாதை, வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் அல்லாத இனி ஒருத்தருக்கோ அந்த வணக்க வழிபாட்டிலையோ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பெஷலி அந்த விசேஷமான அல்லாஹ்வுடைய தன்மையை இனி ஒரு ஆளுக்கு கொடுத்தா அதுக்கு பேர் என்னது? ஷிர்க். அதுக்கு பேர் என்னது? அல்லாஹ் மாதிரி இன்னொரு அல்லாஹ் இருக்கான்னு சொன்னாலும், அல்லாஹ்வுடைய ஆற்றலை இன்னொரு ஆளுக்கு ஆற்றலாக இருப்பதை நினைச்சாலும், அல்லாஹ்க்கு செய்ய வணக்க வழிபாடுகளை இன்னொரு ஆளுக்கு செய்தாலும்
இன்னொரு ஆளுக்கோ ஒரு பொருளுக்கு செய்தாலோ அது என்னது? சிறுக்கு. சிறுக்குன்னா இணை வைப்புனா இணைக்கிறது உண்டு. இணை வைப்புன்னா என்ன அர்த்தம்? இணை வைப்பு. இங்கே வந்து இபாதத்தில் இணை வைக்கிறது, நம்ம சொல்லக்கூடிய கலிமா விஷயங்களை இணை வைக்கிறது. புரியுதா இல்லையா? கம்பெனி உண்டாக்குது. இணை வைப்புனா கம்பெனி உண்டாக்கு, எல்லாத்துக்கும் இணைஞ்சிக்கலாம். ஆனால் இபாதத்து விஷயத்தில் இறை நம்பிக்கையில் இணைக்கக்கூடாது, இன்னொரு ஆளை கொண்டு இணைக்கக்கூடாது. அதான் சிறுக்கு. சரி. வயின் ஜாகதா கலான் துஷ்ரிக் பி பாலேசல கபி எல்மன் ஃபலா துத்தீகமா. உன்னுடைய தாயோ தந்தையோ உனக்கு அறிவில்லாத ஒரு விஷயத்தில் போய் இதை பண்ணு, இதை செய் அப்படின்னு சொன்னால் அது அந்த இபாதத், இந்த இறை வணக்கத்தில் இறை நம்பிக்கைக்கு மாற்றமாக அவங்க சொன்னால செய்தாலும் நினைச்சக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. ஃபலா துத்தீகமான்னு அதை ஃபாலோ பண்ணாத. ஆனால் அல்லாஹ் சொல்கிறாங்க, ஆனால் அவங்கள அந்த தாய் தந்தையரை அந்த விஷயத்தில் நினைச்சு அதை இணைக்காது. அங்கே என்னம்மா பார்க்குதிய? இங்கே கவனியம்மா, நீ ரொம்ப சட்டக்காரையாக இருக்கிறா, எதுக்கு பார்க்க? அங்கே யாரும் பாடம் நடத்துகிறாங்களா அவனுக்கு? இணை அந்தாவது உன்னுடைய ஞானம் தாண்டி ஷரியத்துக்கு இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு விஷயத்தை பெற்றோர்கள் சொன்னால் நினைக்கக்கூடாது, யாருக்குனாலும் கேட்கக்கூடாது, பெற்றோருக்குனாலும் கண்டிப்பாக கேட்கக்கூடாது. ஆனால் அந்த பெற்றோர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பலாத்துத்திகமா வசாஹிபுகமா ஃபித்துன்யா மாரூஃபா. ஆனால் உலக விஷயத்தில் அந்த பெற்றோர்களிடத்து நல்ல முறையில் நடந்துக்கிடணும். அக்கா தாய் இப்படி சொல்கிறாங்களே, இந்த மாதிரி சிறுக்கு செய்ய சொல்கிறாங்களே, தந்தை இப்படி சிறுக்கு செய்ய சொல்கிறாங்களே, இல்லை நம்ம உறவினர்களே சிறுக்கு செய்ய சொல்கிறாங்கன்னா அதில் கட்டுப்படக்கூடாது. ஆனால் அவங்ககிட்ட அதுக்காக அவனுங்க வெறுத்து ஒதுக்கக்கூடாது. அந்த உலக விஷயத்தில் அவங்களோட நல்ல முறையில் அன்பாக இருந்துக்கலாம், அவங்களுக்கு செலவு கொடுக்கறதா செலவு கொடுத்துக்கலாம். அது எப்போவுமே தாய் பிள்ளை பிள்ளை தான், பிள்ளை தான் தாய் தான். அல்லாஹ் ஏன்னா அழகான உபதேசம். அதுக்காக அப்படி ஒதுக்கிறாத. அந்த விஷயத்தில் கட்டுப்படாது, இந்த விஷயத்தில் கட்டுப்படும். எந்த விஷயத்தில்? மரபி விஷயத்தில் வந்து அல்லாஹ் பயந்துக்க, சரீரத்துக்கு மாற்றமாக சொன்னால் கேட்டுக்கூடாது. துன்யா விஷயத்தில் அவங்களோட இணைந்து வாழ்ந்துக்க. அப்படிதான். புரியுதா? அவங்களுக்கு புரியுதா இல்லையா? அடுத்தது இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு செய்த உபதேசத்தை பற்றி பேசுறீங்க, அப்படிதான் இல்லையா? வத்தபி சபீல மன் அனாப இலைய சும்மா இலைய மரஜியுக்கும் போய் நப்பியுக்கும் பிமா குந்தும் தாமது. சரி, இது என்ன அப்படின்னா, நீ அறியாததை எனக்கு இடைவைக்கும்படி அவர்கள் உன்னை நிர்பந்தித்தால் அவ்விஷயத்தில் நீ அவ்விருவருக்கும் வழிபட வேண்டாம். ஆயினும் இவ்வுலகத்தில் நன்மையான காரியங்கள் நீ அவ்விருவரிடம் அன்புடன் ஒத்துவாள். எவ்விஷயத்திலும் என்னையே நோக்கி நிற்போரின் வழியை நீ பின்பற்றி நடந்துவாயாக. எந்த ஒரு விஷயத்திலும் சரி, அல்லாஹோட இபாதத்து, அல்லாஹ் ஈமான் விஷயம், இஸ்லாம் விஷயங்கள்லாம் என்னுடைய விஷயத்தில் அவங்கள நீ பின்பற்றுவாள், என்கிட்ட தான் வந்து சேருவீன்னு அல்லா சொல்ல. புரியுதா இல்லையா? அடுத்தது யா பனி யா புனைய அடுத்தது சொல்கிறாங்க, அன்பு மகனே. யா புனையன்னு அர்த்தம்? ஓ மை டியர் சன் அப்படின்னு அர்த்தம். யா புனையக்கு என்ன அர்த்தம்? யா பிந்தி அப்படின்னா என் அன்பு மகளேன்னு அர்த்தம். யா புனையன்னா மகனேன்னு அர்த்தம். யா பனி ஆதம், ஆதத்துடைய பிள்ளைகளேன்னு அர்த்தம். பனின்னா பிள்ளைகள். புரியுதா இல்லையா? இன் தக்கும் மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபத்தக்குன் ஃபி சஹ்ரத்தின் அவு ஃபி ஸமாவாத்தி அவு ஃபில் அர்த். வானத்துக்கு அரபியில் என்ன அர்த்தமா? வானத்துக்கு அரபியில் என்ன வார்த்தை? இதெல்லாம் தெரியாமல் இருக்கவே கூடாது. வானத்துக்கு அரபியில் என்ன வார்த்தை தெரியாது பத்தியா? சமான்னா வானம். சமான்னா என்னது? சமாவாத்துன்னா வானங்கள். குர்ஆனில் நிறைய இடத்துல ஓதிட்டு இருக்கிறோம், துஆயில ஓதுறோம். சமான்னா வானம், சமாவாத்துன்னா வானங்கள். பூமிக்கு என்ன அர்த்தம்? பூமிக்கு அரபியில் என்ன அர்த்தம் தெரியுது இல்லை பத்தியெல்லாம்? அறுது. அறுதுன்னா என்னது? அறுதுன்னா என்னது? பூமி. ஹலக்க சமாவாத்தி அல்லர். ஹலக்க சமாவாத்தி, ஹலக்கன்னா அல்லாஹ் படைத்தான், படைத்தான் அர்த்தம். ஹலக்க சமாவாத்தி, வானங்களை எல்லாம் படைத்தான். வல்லர், இன்னும் பூமியை படைத்தான். அறுதுக்கு பூமின்னு அர்த்தம். பூமிகளுக்கு அறுது சொல்லலாம். தனியாக அறுது பூமிகளுக்கு அரபியில் இன்னொரு வார்த்தை அர்லீன் அப்படி இருக்கு. புரியுதா இல்லையா? சமா அண்ணா வானம், சமாவாத்தின்னா வானங்கள். சமா அண்ணா வானம், அர்துன்னா பூமி. ஹலக்க சமாவாத்தி வல்ல அர்துன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? எல்லாம் வெக்கப்படணும். வெக்கப்படுதல் பக்கம் போய் இன்னும் ஆர்வப்படணும், படிக்கணும்னு. ஹலக்க சமாவாத்தி வல்ல அர்துன்னா என்ன அர்த்தம் சொல்லுமா? வானங்களை பூமியை படைத்த அல்லாஹ்.
அல்லாஹ் படைத்தான். ஹலக்கன்னா படைத்தான். சமாவாத்தனா வானங்கள், அர்துன்னா பூமி. சமான்னா வானம், சமாவாத்தனா வானங்கள். மொத்தம் எத்தனை வானங்கள்? 7 வானங்கள். அதனால தெரிஞ்சுக்கிடுங்க, 7 வானங்கள்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் இங்கே பாரு, 7 வானங்கள் வார்த்தையை அல்லாஹ் குரான்லேயே அந்த சமாவத்து வார்த்தையை 7 இடத்துல சொல்லலாம். எத்தனை சொல்லா? 7 வானங்கள்ங்கிற வார்த்தையை குரானில் அல்லாஹ் எத்தனை இடத்துல சொல்லலாம்? எப்படி சொல்லான்னா, சபுக சமாவாத்துன்னு 3 இடமும், சமாவாத்தி சபுகன்னு 4 இடம். அப்போ எத்தனை ஆச்சு? அதாக்கு விஷயம். 7 வானங்களை குரானில் அல்லாஹ் குரானில் எத்தனை இடத்துல சொல்லலாம்? 7 இடத்துல சொல்லலாம். எல்லாத்தோட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த போட மாற்றி மாதிரி பிடிச்சி டக்குன்னு மாற்றி சாக் பீஸ் இல்லை எல்லாம் இருக்கு. எங்கே இருக்கு? அப்போ சரி, என்ன புதுமையாக இருக்குது சாக் பீஸ் எல்லாம். என்ன பாரு, இது படிங்க. குல்லன் ஃபீ ஃபலக். இது எங்கேயா வருதா? எங்க வருது? சூறால வருது. எங்க வருது சொல்லுங்க பாப்போம். எங்கேயாவது வருதா? சொல்லு ஜாஸ்மி. யாசில் குல்லும் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன் வருதா? குல்லும் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன் வருதா? யாசில் வருது. அவன் அன்னையமா நம்ம இஸ்பகாக்க கண்ட மாதிரி குரான் ஒரு மனிதனுக்கு இதயம் உண்டு. குரானுக்கு இதயம் என்னது? யாசின். இந்த யாசின் சூறாவில் எல்லாத்தையும் அந்த அடக்கி இருக்குது. மர்ம, சொர்க்கம், நரகம், மனிதன், மன்னர் வாழ்க்கை எல்லாத்தையும் சொல்லி சுருக்கமாக கட்டியிருக்கேன். அதில் அறிவியல் எல்லாம் இருக்கிறது. அதில் பாருங்க, இதுதான் விஷயம். கேட்காது குல்லுன் ஃபீ ஃபலக்கின் என்னது? அல்லாஹ் இதெல்லாம் குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன். அதில் நிறைய விஷயம். வஷம்ஸி தஜ்ரீ லிமுஸ்தக்கரின் லஹா தாலிக தக்தீருல் அஸீஸுல் அலீம். சூரியன், சந்திரன் இதெல்லாம் அல்லாஹ் சொல்றான். சூரியன் வந்து அதுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இதில் ஓடிட்டு இருக்குது, சந்திரன் அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். நம்ம ஓதிட்டு இருக்கோம். நம்ம என்ன செய்யறோம்? சும்மா யாசின் சம்பிரதாயத்துக்காக ஓதிட்டு இருக்கோம். அதில் தான் குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன் சொல்றான். குல்லுன்னா எல்லாம். குல்லுன்னா என்ன அர்த்தம்? பொதுவாகவே குல்லுன்னா என்ன அர்த்தம்? குல்லுன்னா என்ன அர்த்தம்? அது சொல்லி இந்த குல்லம்மா அது நீ என்ன நீ இருக்கா? இதுதான் குல். இது சொல்லுன்னு அர்த்தம். இந்த குல்லு இது அதே பிடிச்சி நிற்கிறா. இது குல், நீ சொல்லுன்னு அர்த்தம். குல். இந்த குல்லுன்னா ஆள் எல்லாம் அர்த்தம். குல்லுன்னா என்ன அர்த்தம்? எல்லா. அரபியில குல்லுங்கன்னா எல்லான்னு அர்த்தம். இந்த குல்லு இது குல் இல்லை. ஒன்னா படிச்சிருக்கீங்க தௌபா. என்ன நீ ஒரு ஆளு? குல். இது குல், இது குல். அப்போ குல்லுன் ஃபீ ஃபலக்கின். குல்லுன் ஃபீ ஃபலக்கின். ஃபலக்கின்னா நல்லா ஃபலக்குன்னா கோள், கோள்கள். கோள்கள் ஃபலக்குன்னா என்னது? கோள்கள் படிச்சிருக்கீங்கல்ல, பிளானட்டா என்னது? கோளுக்கு இங்கிலீஷ்ல என்னமா? கேலக்சியா? பிளானட் தானம்மா? ஆமா, என்னது? ஆமா. அந்த ஃபலக் இருக்குல்ல. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இங்க குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன். ஒவ்வொரு கோள்களும் நீச்சல் நீந்துகின்றன. யஸ்பஹூன் நீந்துகின்ற வாரத்தில் அந்த இதுல நீந்துகின்றன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல. அந்த வார்த்தையில கூட இந்த வார்த்தையே மாறி அப்படி நீந்து மாதிரி தான் இருக்கு. எப்படி நான் பாருங்க, குல்லுன் ஃபீ ஃபலக்கின் முதல் எழுத்துன்னு எடுத்து சொல்லுங்க. சொல்லுமா? காஃப். அப்படிதானே இல்லையா? அடுத்த எழுத்து என்னது? லாம். அடுத்த எழுத்து பா. அடுத்த எழுத்து யா. அடுத்த எழுத்து பா. அடுத்த எழுத்து லாம். அடுத்த எழுத்து காஃப். காஃபு லாமு ஃபா யா ஃபா லாம் காஃப். இங்க பாரு, திருப்பி பாரு. காஃபு லாமு ஃபா யா ஃபா லாம் காஃப். ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? என்ன புரிஞ்சுது? இப்படி வந்தாலும் அந்த எழுத்து வருது, இப்படி வந்தாலும் அந்த எழுத்து. அப்ப அந்த எழுத்துலயே அல்லாஹ் இருக்குதுங்க. சுத்த விட்டு புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதா? புரிஞ்சு ஜாஸ்மின் புரிய இல்லையா? அப்படி ரொம்ப ஆராய்ச்சி பண்ண இருக்கு. ஏதாவது புரிஞ்சுதாமா? குல்லன் ஃபீ ஃபலக்கின்.
ஒவ்வொரு கோலங்களிலேயுமே சுற்றி கொண்டிருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்ல, நீச்சல் அடிக்கின்றதுன்னு சொல்லலாம். இந்த எழுத்தே நீச்சல் அடிக்குது. என்ன அடிக்குது? அதுதான் இல்லையா? சரி, அது அங்கே இருக்கட்டும், நம்ம அது மேட்டர் இல்லை. இப்போ நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இப்போ இங்கே எதுக்கு சொன்னோம்? ஏன் வானங்கள் பூமியை பற்றி சொன்னோம். சமாவாத்துன்னா வானங்கள், சமான்னா வானம். ஏழு வானங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது குர்ஆன்லயே எத்தனை இடத்துல வருது? என்ன வருது? வானங்கள் வார்த்தை. 4 இடம். சபாவாத்தி சபனும், சபாவாத்தி சபனாலும் 7 வானங்கள் அர்த்தம். சமாவத்தினாலும் 7 வானங்கள். அது 4, இது 3, மொத்தம் 7. புரிஞ்சுதா புரியலையா? இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக தெரிஞ்சுக்கிடணும். சரி, அது இருக்கட்டு. அடுத்த சொல்ல அல்லாஹ் அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், யா புனைய, என் அன்பு மகனே, இன்னஹா இன் தக்கு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் தக்குன் ஃபி சஹரத்தின் ஔ ஃபி சமாவாத்தி ஔ ஃபில் அர்லி. சமாவாத்துன்னா மறக்கூடா, என்ன அர்த்தம்? அர்லன்னா பூமி. அவங்க இவங்க சொல்லாங்க, பின்னும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை நோக்கி சொல்லாங்க, மகனே, கட்டு அளவாறு. ஹர்தல்னா கடுகுன்னு அர்த்தம். ஹர்தல்னா என்னது? கட்டு அளவாக இருந்தாலும் சரிதான். அது சஹரத்துனா பாறைக்குள்ளே இருந்தாலும் சரிதான், வானத்தில் இருந்தாலும் சரிதான், ஃபில் அர்து பூமியில் இருந்தாலும் சரிதான். ஏத்தி பிஹல்லா, அதையெல்லாம் அல்லாஹ் கொண்டருவான். அதையெல்லாம் அல்லாஹ் எங்கே கொண்டருவான்? மரபையில் கொண்டருவான். நீ இருட்டுக்குள்ளதானே இதை செய்கிறோம், அது ரகசியமாக செய்கிறோம், யாரும் இல்லாத பார்க்குறோம் அப்படின்னு, அது சின்ன ஒரு அமலாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் எங்கே கொண்டருவான்? மரமேல கொண்டருவான். அப்படின்னு யார்கிட்ட சொன்னாங்க? இது கொண்டது குர்ஆன்ல உள்ளது, அல்லாஹ் கொண்டதுங்கிற உண்மை. இதை மகன்கிட்ட உபதேசமாக சொல்லாங்க. நீ ரொம்ப எச்சரிக்கையாக வாழணும், நல்லபடியாக வாழணும், நீ யாரும் கவனிக்கையில் நினைக்கிறாத, அல்லாஹ் இப்படிலாம் சொல்லா அப்படின்னு மகன்கிட்ட தான் நினைக்கிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. இது எல்லாருக்கும் வேண்டிய உபதேசம் தானே, அப்படிதானே? அடுத்தது, இன்னல்லாஹ லத்தீஃபுன் ஹபீர், அல்லாஹ் ரொம்ப நுட்பமானவன், ரொம்ப அறிவுடையவன், எல்லாத்தையும் அறியக்கூடியவன் தான் சொல்லாங்க. அடுத்தது சொல்லாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு யா புனைய, சொல்லுங்க, சொல்லுமா அர்த்தம்? அன்பு மகனே, அக்கிமிஸ் சலாத்த, சொல்லுங்க அர்த்தம். தொழுகை நிலைநாட்டணும். தொழுது முதல்ல சிறுக்கு சொன்னாங்க. அடுத்தது பெற்றோர்களுக்கு கண்ணீர் செலுத்த சொல்கிறாங்க, பெற்றோருக்கு நன்றி செலுத்த சொல்லாங்க. பெற்றோர் சிறுக்கு வைக்க சொன்னால் வைக்கக்கூடாதுன்னாங்க. அதுக்காக அவங்கள ஒதுக்கிறாத. உலக விஷயத்தில் அவங்களோட இணைந்த அன்பு பாராட்டு நடந்து கொண்டு சொன்னாங்க. அப்படிதானே இல்லையா? அடுத்தது, நீ ஏதாவது தவறு தண்டவாளங்கள் பண்ணால், சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும், அது பாறைக்குள்ளே இருந்தாலும் கடலுக்குள்ளே இருந்தாலும் இருட்டுக்குள்ளே இருந்தாலும் வெளிச்சத்தில் இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? கொண்டு வந்துடுவான். எல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க, அக்கிமிஸ் ஸலாத், நிறஜி தொழுகை நிலைநாட்டு, வஅம்ர் பில் மஅரூஃப், நல்ல விஷயத்தை சொல்லு, நல்ல விஷயத்த சொல்லு, வன்ஹ அனில் முன்கர், கெடுதியே. முன்கர்னா என்ன அர்த்தம்? முன்கர்னா என்ன அர்த்தம்? கேள்வியை கேட்கணும்னு அர்த்தமா? முன்கர்னா என்ன அர்த்தம்? படிச்சிருக்கா படிக்கலையா? முன்கர்னா என்ன அர்த்தம்? +2 படிக்கல. முன்கர்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே படிச்சு தந்துதான். மன்றா முன்கரன் ஃபல் யுகையிர், படிக்கலையா? படிக்கலையா? ஏம்மா, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹிஷாயி, படிக்க என்ன? நீங்க ரொம்ப மோசமா இருக்கீங்களா? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹிஷாயி வல் முன்கர், படிக்கிறீங்களா இல்லையா? முன்கர்னா வெறுக்கத்தக்க, அருவருப்பத்தக்க, மோசமான, கெட்டன்னு அர்த்தம். இங்கே சொல்கிறாங்க, அக்கிமி ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டுங்க, வஅம்ர் பில் மஅரூஃப், என்னச்சுங்க, நல்லதை சொல்லு, வன்ஹ அனில் முன்கர், கெட்டதை தடு. யார் சொல்லா? யாருக்கு? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு சொல்கிறாங்க. இது எல்லாரும் பின்பற்ற வேண்டிய விஷயம் தானே. என்னெல்லாம் பின்பற்றலாம் சொல்லுங்க? சிறுக்கு செய்யக்கூடாதுங்கிறது பெரிய பாவங்கிறாங்க. அடுத்தது அடுத்தது ஆமாம், தவறுகள் தப்புகள் சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் நல்ல விஷயம் இருந்தாலும் அல்லாஹ் கொண்டுருவான்னு சொல்லாங்க. அடுத்த 5 தொழுகை, அக்கிமிஸ் ஸலாத்த, தொழுகை நாட்டுங்கிறாங்க. அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் 5 நேரமாக எத்தனை நேரமாக தெரியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்ன உள்ள சம்பவம். ரசூலுல்லாஹ் தான் 5 நேரம் ஆச்சு. உன என்ன மூஞ்சியில் என்ன பிரச்சனையா? கண்ணுக்கு வராத பிரச்சனையா? அபிதா
அலர்ஜி மாதிரி இருக்குதா? சரி, அக்மி சலாத்த தொழுங்க, வஅமர் பில் மஅரூஃப் நல்லதை சொல்லு, வன்ஹி அனில் முன்கர் கெட்டதை. அடுத்தது வஸ்பிர் அலா மா மஸாபக்க, ஏதாவது உனக்கு ஏற்பட்டால், என்னாவது கஷ்டம் ஏற்பட்டால் பொறுமை செய்து கொள். கஷ்டம் ஏற்பட்டால் இதெல்லாம் எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயம் தானே. அடுத்தது இன்னதாலிக்க மின் அஸ்மில் உமூர், அந்த ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டு பொறுமை இருக்கீங்களா, ஒரு பேனாய காணையில்னு சொல்லி சண்டை போடும், அப்படி தானே இல்லையா? இன்னதாலிக்க மின் அஸ்மில் உமூர் என்ன அர்த்தம்? இந்த பொறுமை செய்கிறது இருக்கிறத அது ரொம்ப விசேஷமான என்னது, மிக்க வீரமுள்ள செயல். எது வீரமுள்ள செயல்? அதாவது ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, போரில் யுத்தத்தில் எதிரியை வீழ்த்துபவன் வீரன் அல்ல, பின்ன கோபம் வரும்போது கோபத்தை தன்னோட யுத்தம் செய்யும், தன்னோட அந்த கோபத்தை புட்டிச்சு நிறுத்துதான் அது என்னது, வீரம். எல்லாருக்கும் கோபம் வரும், கோபம் வராத ஆள் உலகத்தில் இருக்கவே மாட்டான். சின்ன கோபம், பெரிய கோபம், முன் கோபம், பெரிய பெரிய கோபம், எல்லாம் நான் உட்பட, அப்படிதானே இல்லையா? ஆனால் அதை கட்டிச்சு நிறுத்தணும், முடிஞ்சாலும் முயற்சி பண்ணணும். அல்லாஹ் ரசூலு மரமேன் எனக்கு பயங்கரமாக கோபம் வரும். நான் ஒரு சைடு தான், இதே சைடு வேற பயங்கர கோபம், பயங்கரமாக வரும். நான் இப்போ எல்லாம் கோபம் சின்ன சுமாரா, ஆனால் கட்டிச்சு நிறுத்தணும், இதுதான் இல்லையா? அப்போ இது நல்லவர்களுடைய வீரமுள்ள ஒரு செயலாக இருக்கிறதுன்னு சொல்லாங்க. லுக்மான் மகனுக்கு சொன்னாங்க, அதை அல்லாஹ் சொல்ல, நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு அல்லாஹ் சொல்ல, புரியுதா? அடுத்தது எல்லாத்தையுடைய விஷயம் என்னென்னா, பெருமை கொண்டு உன் முகத்தை மனிதர்கள் விட்டு திருப்பிக் கொள்ளாத. மனிதர்களை விட்டும் பெருமை கொண்டு நினைக்காத, உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாத. அதாவது நான் வராங்க, நமக்கு பிடிக்காது, இப்படி திருப்பு மூஞ்சியை பார்க்க ஒரு மாதிரி இருக்குது, என்னத்தை பார்க்கணும்? மனிதங்கிற அல்லாவுடைய படைப்புங்கிற முறையில் பார்க்கணும், பேசணும், மனசில் வெறுத்து ஒதுக்கிடணும். கர்வம் கொண்டு பெருமை கொண்டு அடுத்தால இலகிய என்னத்தம்மா அங்கே பார்க்குது, யார் இருக்கியா, எதுக்கு சிரிக்கிறா, என்னம்மா பிரச்சனை? அப்போ அப்படியெல்லாம் நினைக்காத, முகத்தை திருப்பி கொள்ளாதுன்னு அர்த்தம்னா பெருமை கொள்ளாத. பூமியில் அதோட சொல்கிறாங்க, பூமியில் பெருமை அடித்து கொண்டும் நடக்காதே, கர்வம் கொண்டு பெருமை அடிக்கும் யாவரை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்க மாட்டான், அல்லாஹ் பிரியப்பட மாட்டான். பெருமை யாருக்குள்ளது? அது இல்லை, பெருமை உண்மையிலே பெருமை காட்டக்கூடிய அல்லாஹ். ஷைத்தான் காட்டினான், மற்றவங்க காட்டுவாங்க, ஆனால் பெருமை கொள்ளக்கூடிய யாரு? அல்லாஹ். பெருமை கொள்ளக்கூடிய யாரு? அல்லாஹ் தான். இல்லை, அல்லாஹ்க்கு தான் அந்த தனி பண்புகள்ல அல்லாஹ்க்கு பேர். ஓதுறமா இல்லையா? என்ன ஓதுறோம்? இந்த இது ஓதுறோம் இல்லைம்மா, அந்த சூரத்து என்ன சூறா ஓதுறோம்? சூரத்தில் இது இருக்கு இல்லைம்மா, ஹாக்கா ஹஸ்ரில் ஓதுறோம், சூரத்தில் ஹஸ்ரில் ஓதுறோம். என்ன ஓதுறோம்? அஸ்ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பீர். ஓதுறமா இல்லையா? முத்தகப்பீர்னா அர்த்தம் பெருமை அடிக்கக்கூடியவர். முத்தகப்பீர்னா என்ன அர்த்தம்? பெருமை அடிக்க. அந்த வாசனம் ஓதுறமா இல்லையா? ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹா இல்லா ஹுவ ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹா இல்லா ஹுவல் மலிக்குல் குத்தூஸுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பீர். அடுத்து சொல்லு, முத்தகப்பீர், ஹாலிக்குல் பாரி முஸ்தபீர் அஸீஸுல் ஹக்கீம். என்னம்மா சொல்லா? சுப்ஹானல்லாஹ் அம்மா யுஷ்ரிகூன், ஹுவல்லாஹுல் ஹாலிக்குல் பாரி முஸ்தபீர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வஹுவல். அதான் சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் நீங்கள் எழுதி எடுக்கணும். நான் எழுதி வச்சிருக்கேன், என்ன நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருக்காங்க, நான் கவனிங்க, இதை கவனி. அல்லாஹ்வின் ஆற்றலும் தனித்தன்மையும் குறிக்கும் முக்கிய வசனம். அல்லாஹ்வின் ஆற்றலும் தனித்தன்மையும் குறிக்க முக்கிய வசனம். இப்போ ஓதனது என்னது? சூரத்துல் ஹஸ்ர். எத்தனாவது சூரா? 59வது சூரா. எத்தனாவது சூரா? எத்தனாவது வசனம்? 22, 23, 24. எத்தனாவது வசனம்? 22, 23, 24. நான் தான் கேளுங்க. இந்த வசனம் இப்போ ஓதனம் இல்லை, ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹா, இதுக்கு சாதா அர்த்தம் சொல்லலாம். நான் சொல்லது கேளுங்க, நல்லா கேளுங்க. அல்லாஹ் அவனன்றி யாருண்டு வையகத்தில், மறந்ததனை அவன் அறிவான், மங்கியதை நாம் அறியோம், மங்காததை அறியும் அவன். அளவில்லா அருளாளன், நிகரில்லா அன்புடையோன், அவனல்லா அவனன்றி வணங்கப்பட யாரும் இல்லை வையகத்தில்.
பரிசுத்த மாமன்னன், புனிதமிகு பேரரசன், அமைதியினை காப்பவனும் அமைதியினை அளிப்பவனும் சாந்தியினை கொடுப்பவனும் அனைவரையும் காப்பவனும் அபயமதை தருபவனும் அவனன்றி யாருண்டு. அடக்கியாளும் ஆற்றலினை பெற்றவனும் அவனாவான், பெருமையினை தனதாக்கி கொண்டவனும் அவனாவான். இணைவைப்பு சாக்கடையில் நீச்சலிடும் மானிடரின் துர்வாடை வீசாமல் துணிகள் சில தெரிக்காமல் காத்திடுவோம் அவன் புகழை. அப்போ ஷிர்க்குங்கிற வார்த்தையை கொண்டராம அல்லாஹ் புகழணும். சுப்ஹானல்லாஹி அம்மா இஷ்ரிக்கூன், அதுக்கு அர்த்தம். இணைவைப்பு சாக்கடையில் நீச்சலிடும் மானிடரின், நீச்சலிடும் சாக்கடையில் போய் நீச்சலிடும், இணைவைப்பு சாக்கடையில் மானிடரின் துர்வாடை வீசாமல் துளிகள் சில திரைக்காமல், அந்த வாசையும் அந்த துர்வாடையும் வீசக்கூடாது, அதில் சில துளிகளும் திரைக்கக்கூடாது, காத்திடுவோம் அவன் புகழை. அப்போ எந்த வாசகத்திலையும் எந்த இபாதத்திலையும் எது வரக்கூடாது? சாக்கடை வரக்கூடாது. எது வரக்கூடாது? சிறுக்கு வரக்கூடாது. இணைவைப்பு சாக்கடையில் நீச்சலிடம் மானிடரின் துர்வாடை வீசாமல் துளிகள் சில தெரிக்காமல் காத்திடுவோம் அவன் புகழை. அவன் அல்லாஹ் படைப்பாளன், அவனுக்குண்டு அழகு பெயர், அர்த்தமுள்ள அருமை பெயர். வானங்களும் பூமியதும் அவற்றிலுள்ள அனைத்துலகும் பாடிடுதே அவன் புகழை. மிகைத்தினருக்கும் வல்லமையும் சூழ்ந்தறையும் நுண்ணறையும் சொந்தமன்றோ அவனுக்கு. இதுதான் அர்த்தம். சாதாரணத்தை வேற. இந்த வாசகத்தை அமைச்சு எவ்வளோ பேர் இதை பார்த்து கேட்டு இரட்டை டெய்லியில் இருந்து. இப்போ ஒரு தாசில்தார் எங்கள் சொந்தக்காரங்க தான், அவங்க எழுதி வச்சு, மாமா நீங்கள் அன்னைக்கு அதெல்லாம் சொல்லி நான் பாடமே ஆக்கி வச்சிருக்கேன். திருப்பி எழுதி கேட்டு இப்போ வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். நான் இது 10-15 வருஷங்களுக்கு முன்னே எழுதுறேன். அந்த வாசகத்தை பார்க்கும்போது தனி வார்த்தையாக இருக்கும். இதை வந்து அது இந்த நடையில் நான் அன்னைக்கு படித்தேன். அந்த நடை எந்த நடை அங்கே படித்தோமில்ல, அதே நடை தான் இது. சரி, இப்போ இங்கே முடியலை. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு செய்த உபதேசம் முடியலை. அடுத்தது வக்ஸித். என்ன சொன்னாங்க? வலா துஸ்ஸகிர் ஹத்தக்க லின்னாஸ், முகத்தவனை திருப்பிடாத. அடுத்தது அது பெருமையினுடைய அடையாளம். பெருமை கொள்வது யாரு? அல்லாஹ். அப்படிதானே? பெருமையினை தனதாக்கி கொண்டவனும் அவனாவான். பெருமை அல்லாஹ்க்கு தான். அதான் முத்தகப்பீர். முத்தகப்பீர்னா கிபர்னா என்னது? பெருமை. கிபர்னா என்னது? பெருமை. முத்தகப்பீர்னா பெருமை அடிக்கக்கூடியவன். அதெல்லாம் சாதா வார்த்தை. ஒளிக்கு என்ன வார்த்தை? என்ன வார்த்தை அரபியில்? ஒளிக்கு ஒளி பிரகாசத்துக்கு அரபியில் என்னது? நூல். நேற்று சொல்லியிருந்தானா இல்லையா? சொல்லி கொடுத்தேன். சின்ன வார்த்தை, 10 வார்த்தை, 20 வார்த்தை, 50 வார்த்தையாக தெரியும். சாதா மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். புரியுதா இல்லையா? அடுத்தது வக்ஸித் ஃபி மஷீக்க, உன் நடையிலே மிதத்தை கைகால். உன் நடையில தாம் தீம் தாமுனெல்லாம் நடக்காதடா அப்படின்னு யாரு சொல்லா? மகனுக்கு சொன்னாங்க. வக்ஸித் ஃபி மஷீக்க வஅதுல் மின் சௌத்திக்க. பாருங்க, உன் சவுண்டையும் மிதமாக பேசு. நான் இப்போ சத்தம் போடுறது உங்களுக்கு பாடத்துக்கு. ரொம்ப ஆக்வேடா, ரொம்ப கச்சா முச்சான்லாம் சத்தம் போடாத. நம்ம சொல்லமில்ல, இன்ன அன்கரல் அஸ்வாத்தி, சப்தங்களே மிக கொடிய சத்தம், அசிங்கமான சத்தம், கேக்குக்கே அருவருப்பான சத்தம் இல்லை சவுத்துல் ஹமீர். அல்லாஹ் சொல்லலாம் கழுதையின் சப்தம். நம்ம சொல்லுவோம் என்ன காட்டுது, நம்ம கழுதை மாதிரி கத்தனால சொல்லுவோமா இல்லையா? அல்லாஹ் சொல்லலாம். இல்லை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு செய்த உபதேசம். ஒவ்வொரு மனிதனும் இதை பின்பற்ற வேண்டிய விஷயம். புரியுதா இல்லையா? இப்போது எனக்கு நேரம் ஆகிட்டுதா, இதை தொடர்ந்து அடுத்த பாடம் படித்ததெல்லாம் நினச்சிட்டு 6:45 ஆகிட்டுது. இதே சூறாயில் இனி நிறைய விஷயம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நம்ம சொல்லிக்கிடுவோம். இப்போ நோட் பண்ணிக்கிடுங்க. 13 முதல் 19 வரை. அதாவது நான் இப்படி என்ன சொன்னான்னு சொன்னால், நான் இதெல்லாம் நானே எழுதி வச்சுருக்கேன். சூரத்து லுக்மானில் வந்து 13 முதல் 19 வருதா வசனம். 13, 19 என்னத்தை குறிப்பிட தெரியுமா உங்களுக்கு? குறிப்பிட தெரியலை. 13 முதல் 19 வசனத்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு நான் ஒரு கவிதையாக எழுதி வச்சுருக்கேன். என்னென்னா 13 முதல் 19 வரை பக்குவம் என்பார்கள், பருவம் என்பார்கள், இன்னும் டீனேஜ் என்பார்கள். ஆனால் அதற்கு தோதுவாக 13 முதல் 19 வரை தந்தை மகனுக்கு செய்த உபதேசத்தை நாம் வந்து டீனேஜ் எல்லாம் தீனேஜாக மாற்றிக்கொள்ளணும்னு சொல்லி சொல்கிறேன். டீனேஜ் எல்லாம் தீனேஜாக மாற்றணும். நான் கவிதை எழுதி வச்சுருந்தேன். அப்போது 13, 14, 15, 16, 17, 18, 19 வந்து அது மாதிரி இந்த வசனம் தோதுவாக வருது. புரியுதா இல்லையா?
நீ ஓதுமா சீக்கிரம் ஓது, டக்குன்னு ஓது, ஒரு ஆயத்தை ஓது, நீ வந்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. சீக்கிரம் வா நேரம் ஆச்சு போகணும், இன்னைக்கு ரொம்ப அவசரம், சீக்கிரம் ஓது. இன்னும் ஷைத்தானிர் ரஜீம். நின்ன ஓத முடியாது ஓது. உமா அது மாதிரி சமாவாத்துன்னு எங்கெல்லாம் வருதோ அதை கூட எதுவும் சேர்ந்து வரும், அர்த்தம் சேர்ந்து வரும். தாபத்தின் யான் தாபத்தின் வல் மலாயிகத்து வஹும் யஸ்தக்பிரூன்